அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக கொல்லங்கோவ கிழங்கை பற்றி முந்தின வீடியோவில் பார்த்தோம். இப்போ தொடர்ச்சியாக அது எப்படி பயன்படுத்தணும் அந்த முறையை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். அதாவது நம்ம வீட்டில் கெட்டணும், நம்ம வீடு நல்லா இருக்கணும், அப்படி வளர்ச்சி அடையணும் அப்படின்னா இது எடுக்கிறதுக்கு முறைகள்லாம் இருக்குது. அப்போ நம்ம பல வீடியோவில் சாவ நிவர்த்தி மந்திரம், அது உயிர் கொடுக்க மந்திரம் எல்லாமே போட்டிருக்கோம். அதே போல் இந்த கிழங்கு எடுக்கணுனாலுமே பௌர்ணமிக்கு ஒரு நாளைக்கு முன்னால் ஏற்கனவே முந்தின வீடியோவில் கொடியெல்லாம் காட்டினோம். அந்த கொடி இருக்க இடத்துல போய் கீழே நம்ம சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சு அதை காப்பு கட்டி கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றிட்டு காப்பு கட்டி அதுக்கு கொண்டு வந்துடணும். மறுநாள் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம குரு ஓரை இப்படி இல்லைன்னா சுக்கர ஓரை இப்படி நல்ல ஓரைகளில் பார்த்து அதை நம்ம தோண்டி அதை எடுக்கணும். எடுக்கிறதுக்கு முன்னால் அது நம்ம சாவ நிவர்த்தி மந்திரம் சொல்லணும். எடுத்து முடித்த பிறகு கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு உயிர் கொடுக்குத மந்திரமும் சொல்லணும். அதுக்கு பிறகு நம்ம அது வீட்டில் கொண்டு அது சுத்தமாக நல்லா கழுவி இதில் பார்த்துக்கோங்க, மஞ்சள் தடவிடணும். அது மஞ்சள் தடவாதது, இந்த கிழங்கு மஞ்சள் தடவுனது. மஞ்சள் தடவை வச்சுக்கிட்டு அது குங்குமம் வச்சு நம்ம வீட்டில் ஒரு சில வசிய மந்திரங்கள், ஒரு சில மந்திரங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சது, இல்லைன்னா ஒன்றும் தெரியாதவங்க நம்ம அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம இறைவனை வேண்டி வச்சுக்கிட்டு அது மாதிரி கெட்டும் போதும் ஓரை பார்த்து கெட்டணும். முக்கியமாக குரு ஓரை ரொம்ப மிக மிக சிறந்தது. இல்லைன்னா புதன் ஓரை, சந்திர ஓரை அப்படின்னு நல்ல ஓரைகளை பார்த்து அதை நம்ம கெட்டணும். கெட்டிட்டு அதோடு நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்கு நம்ம வீட்டில் சாமிக்கு தூபதம் கட்டின மாதிரி சாம்பிராணி பத்தி எல்லாமே காட்டி அதை வணங்கி நீங்கள் தொங்க விட்டுறணும். தொங்க விட்ட பிறகு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக நாளாக வளர ஆரம்பிக்கும். அது வளர வளர நம்ம வீட்டில் உள்ள தீய சக்தி புறமே மாறி நல்ல சக்திகள்லாம் ஊடுருவி பாஞ்சி, அதாவது கெட்டதெல்லாம் மாறி நமக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதனால் ஒன்றுக்கும் ஒரு சில முறைகள்லாம் நிறையா இருக்குது. அதை அனுசரித்து நம்ம அதை செய்யணும். இப்போ கடையில் ஏனோ தானோன்னு வாங்கணும், அது கெட்டணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு முறையோடு நம்ம செஞ்சு நம்ம அதை கொண்டு வரணும். அது மாதிரி மாட்டுத்தொழுவில் கெட்டு தான் அதே மாதிரி தான். இதே மாதிரி செஞ்சு நம்ம கெட்டி அதை அதுக்கும் நம்ம மாடுகளுக்கு சாம்பிராணி வாடை போட்ட மாதிரி இதுக்கும் நம்ம சாம்பிராணி பத்தி எல்லாம் காட்டணும். ஒவ்வொரு மூலிகைக்கும் தனித்தனி தன்மை உண்டு, உயிர்த்தன்மை உண்டு. நிறைய மூலிகை நம்ம கண்கூடாவே பார்த்துருக்கோம். தீய சக்தியை உருவாக்குது, தீய சக்தியை மாற்றுது, உடம்பை கற்பமாக்குது. எல்லா மருந்துக்குமே உயிர் சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம எல்லா மூலிகையுமே நம்ம பிரபஞ்சத்திட்ட வேண்டி பயபக்தியோடு எல்லாமே முறைப்படி செஞ்சு வரும்போது நமக்கு எல்லாமே நன்மையாக அமையும். அதனால் நம்ம வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இதில் இன்னும் கிழங்குல நம்ம கற்ப மருந்தில் 2 மருந்து இன்னும் போட வேண்டியிருக்கு. இந்த 2 மருந்தை பற்றியும் தனி வீடியோவை போடுவோம். அதில் உங்களுக்கு இன்னும் அதிகமான தகவல் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு மூலிகையிலும் நிறையா மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. கிழங்கு ஒரு அற்புதமான மூலிகை. இதுக்கு ஆகாச கிரடக்கிழங்குன்னு ஒரு பேர் உண்டு. அதனால் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்து வாங்க. நன்றி, வணக்கம்.